முக்கிய செய்தி. மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுக, பாஜக, தபேக உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன், விவரங்களை பதிவு செய்யலாம். மறு வரையறை செய்வதற்காக மத்திய அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் அதனை தமிழ்நாடு முதலமைச்சரும் மு.க. ஸ்டாலினும் தற்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் எனவும் அதனை தவிர்ப்பதற்காகவும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு நல திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிக்காக அனைத்து கட்சிகளும் ஒத்த கருத்துடைய கட்சிகளாக ஒரு சேர குரல் எழுப்பி இதனை எதிர்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வருகிற மார்ச் 5 காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தள கூட்ட அரங்கில் அனைவரும் கலந்து ஆலோசிக்கலாம் என்று அவர் தெரிவித்ததோடு 40 கட்சிகளுக்கு அவர் கடிதமும் கூட அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் அந்த 40 கட்சிகள் குறித்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறது என்பது குறித்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக, விசிக, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கட்சிகளோடு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியான அதிமுக மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதோடு பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் கட்சி தொடங்கி 2வது ஆண்டு தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் முதல் முறையாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தபேகவும் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர், புதிய தமிழகம், புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி என 45 கட்சிகளுக்கு இந்த அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 5 இந்த 45 கட்சிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதி மறுவரையறையை செய்யக்கூடாது என்பது வலியுறுத்தி அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. பிரகாஷ், கூடுதல் விவரங்களை முழுமையாக வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.